தேசிய தலைவரோட ஃபோட்டோ ஒன்று, அதுக்கு மாலை போடுறதுக்காக நாங்கள் போய் நின்றுட்டோம். போடுறோம், அந்த பையன் மேலேன்ட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த 2 சின்ன பசங்க பேசுங்க, யாரோ கல்வி அமைச்சரான் வராராம், அவருக்காக நம்மளை இங்கே நிற்க வச்சுருக்காங்க. நான் அப்படி பார்த்தேன்னா ஸோ அந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட வந்து உள்ளபடி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்க பேசுகிறது, கிளாஸ் ரூமில் போயதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது. டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் பையன் ஐயோ மினிஸ்டர் அப்படிம்பாங்க. அந்த குழந்தைங்க அதெல்லாம் கிடையாதுல்ல, நீங்கள் யாராக இருந்தால் என்ன நீங்கள் ஏதோ பெரிய அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது அதெல்லாம். ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பி இல்லையா சார்? ஆமாம். ஏன்னா இதுவே நம்மளை பூஸ்ட் பண்ணுறது. சரி, அதான் சொன்னேன், குழந்தைங்க பருவங்கிறது வந்து எதையுமே எதிர்பார்க்காத குழந்தைங்க இப்போ பருவம். அது உங்களுக்கு வந்து பொய்யா வணக்கம் சொல்லாது, பொய்யா உங்களுக்கு சல்யூட் பண்ணாது. குட் மார்னிங் சார் அப்படிங்க, வணக்கம் ஐயா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா, அதனால நான் எங்கே போனால் டக்குன்னு தரையில் அவங்களோட உட்காந்துருவேன். நான் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த குழந்தைங்கிட்ட வந்து இதை சொல்கிறியா அதை சொல்கிறியா அப்படின்னு நான் வந்து கேட்பேன். நான் அழகாக சொல்லுங்கள் எல்லாருமே. அது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது என்றைக்குமே. குழந்தைங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த இடம் பர்டிகுலர்லி சார் வெளியே வாக் பண்ண முடியல அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே பண்ணுறது உண்டா? எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி? மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ட்ரெட்மில்லில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் என்னுடைய வாக் இருக்கும். கிரவுண்ட் எக்ஸசைஸ், மேட் எக்ஸசைஸில் வந்து அதுதான் எனக்கு மெயின். ஆக்சுவலாக இது வெயிட்லாம் எனக்கு வந்து எனக்கு அப்புறம் தான். எனக்கு அதுதான் வந்து மெயின் கோர் எக்ஸசைஸ் வந்து. என்னெல்லாம் பண்ணுறது? சரி, அதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆசனாஸாக பண்ணுவோம். நாங்கள் கீழே படுத்துட்டு அந்த 2 கால் வந்து ஹக் பண்ணி இது பண்ணுறதாக இருந்தாலும் சரி, சிங்கிள் லெக் ரைஸ், டபுள் லெக் ரைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அயன்மேன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்துடும். அதுதான் மெயின் ஆக்சுவலாக. அதேமாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது அது அட்லீஸ்ட் ஒரு 6 நாச்சும் பண்ணணும். அது நாங்கள் அதாவது ஒரு 6 பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 1/2 hour வாக் பண்ணுறதுக்கு சமம். அது ஆக்சுவலாக எங்கேயாச்சும் உங்களால் வாக் பண்ணுறதுக்கான இது இல்லை, உங்களுக்கு வெளியூரில் போகிறீங்க, மழை பெய்யுது, வெளில போக முடியும்னா ஒரு 6 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்கள். ஸோ அது பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து ஒரு வேலை கொடுத்துரும் சூரிய நமஸ்காரம் மட்டும். ஸோ அது வந்து இட்ஸ் மஸ்ட். அது ஆக்சுவலாக யாராச்சும் நீங்கள் நடக்கிறது ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நினச்சா ஒன்றும் வேணாம், 6 சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்க. ஸோ ட்ரெட்மில் வெயிட்ஸை காட்டிலும் கிரவுண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதை நான் பார்ப்பேன். ஸோ அது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் அது டைம் எடுத்துக்கோம். ஸோ ஆன் த ஹோல் வெயிட்ஸ் வீட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து அந்த டைம் வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்கேன். ஓகே, அப்போது உங்களோட இளமையின் ரகசியம் அப்படின்றது இதுதான். இளமையின் ரகசியங்கிறது அது அவங்க மைண்டு தான் எல்லாமே. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங் தான். ரைட் ரைட் ரைட். மெயினாக இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மூவ்மெண்ட்லாம் இது பண்ணிக்கிறீங்க நீங்கள். சரியா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நீங்கள் பாடி சைடு எல்லாமே இது பண்ணிடுறீங்க. ஸோ அப்புறமேட்டு நிறையா இருக்குது இதில். அதில் மெயின் இதில் என்னென்னா இது பண்ணுங்கள் நீங்கள். ஓகே, அது பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து இப்போ தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ 6-7 hours நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா அந்த பாடி ரெஸ்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ அது திருப்பி ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஆக்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் லெக் ப்ரெஸ் இருக்குது. இந்த ப்ரெஸ் வந்து ஒரு 20 minutes இது பண்ணுது. அண்ட் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 கவுண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி சைடு இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து மெயினாக இது வந்து இந்த லோயர் பேக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி அயன்மேன் வந்து உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களுக்கு. இது வந்து ஒரு 60 செகண்ட்ஸ். இது வந்து இந்த 2-3 இது நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் ஃபுல் பாடி வந்து ஒரு பயங்கர உங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடும்.